வணக்கம் நேர்களே. தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹைலைட்ஸும் அந்த பேரவை கூட்டத்தொடரில் நடந்ததுங்கிறத பார்க்குறோம். அந்த அசம்பிளி ஹைலைட்ஸை தான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நாம் பார்க்க போகிறோம். புதிய அரசு, புதிய முதலமைச்சர், குறிப்பாக புதிய ஆளுநர். ஸோ அதனாலவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகுது, என்ன பேச போகிறாங்கன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நியூஸை பார்த்துட்டு இருந்த தலைமுறையெல்லாம் தாண்டி ஒரு புதிய ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸும் வந்து சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு கூடுதல் ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய நிலவரத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஸோ இது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆளுநர் உரையோட தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமான முதல் பேரவை கூட்டத்தொடர் துவங்கியது. ஸோ ஜூன் 18 சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்கிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆளுநர் உரை அப்படின்னாலே கடந்த 2-3 வருடங்களாக நம்ம பார்க்குறோம் ஆளுநர் உரையை வாசிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சூழலாக இருக்குது. ஏன்னா தேசிய கீதம் அங்கே இசைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாக கூட்டத்தொடரில் வணக்கம் சொன்னோடனே நம்ம இங்கே பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவோமே. ஆமாம். ஸோ RN ரவி அவர்கள் இருந்தப்போ தொடர்ந்துட்டு இருந்த அந்த ஒரு சிக்கலுக்கு இந்த கூட்டத்தொடரில் ஒரு முடிவுரை எழுதப்பட்டிருக்கு இல்லையா? எஸ். ஸோ ஆளுநர் உரை அப்படிங்கும்போது உரைக்கெல்லாம் முன்னாடி என்ன இசைக்க போகிறாங்க, தேசிய கீதம் தான் இசைக்க போகிறாங்களா இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க போகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழதான் செஞ்சுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆளுநர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஸோ இப்போ பேரவை கூட்டத்தொடர் அதுவும் ஆளுநர் உரை அப்படிங்கும்போது எப்படி ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. இது நிறைய வட இந்திய ஊடகங்களில் தமிழக சட்டமன்றத்தில் முதல் முறையாக இவங்க தேசிய கீதம் பாடியிருக்காங்கன்ற மாதிரி வேற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆனால் உண்மை என்னன்னா வரலாற்றிலே முதல் முறையாக 2 முறை தேசிய கீதம் இங்கே பாடப்பட்டிருக்கு ஆளுநர் உரையை ஒட்டி நடந்த நிகழ்வில். ஸோ அதனால தான் இது ஒரு கூடுதல் ஹைலைட்டாக பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அந்த காட்சிகளை பார்த்துருவோமா? எஸ். மடந்தை கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமில் திக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஸோ புதிய அரசு, புதிய முதலமைச்சர், புதிய ஆளுநர்னு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இதுவரைக்கும் பார்க்காத விதமாக தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷார்ட் ஆகி ஆளுநரும் தன்னுடைய உரையை தொடங்கியிருக்காரு இல்லையா? ஸோ உரையை தொடங்கியாச்சு. உரையை தொடங்க ஆரம்பித்ததுலேருந்தே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான். தொடக்க உரையிலேயே மக்களே ஜனநாயகத்தினுடைய நாயகர்கள் அப்படிங்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய உரையை சுட்டி காட்டியிருக்கிறாரு ஆளுநர். அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். எஸ். வணக்கம். Perarignar Anna once said, "The people are the true masters of the nation." At the very outset, I convey my best regards to the members of the Legislative Assembly seated here for the first session of the 17th Tamil Nadu Legislative Assembly.
கடந்த காலங்கள்லாம் ஆளுநர் உரையினாலே ஒரேடியாக சர்ச்சைன்னு தான் ஆரம்பிப்போம். ஏன்னா அரசு தயாரித்து கொடுத்த உரையை முழுசாக படிக்க மாட்டேன், இதில் வந்து நிறைய திருத்தங்கள் செய்யணும், இந்த பேர் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருந்தார் முன்னாடி ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள். ஆனால் இப்போ ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு, பொறுப்பாளுநராக அர்லேக்கர் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இவங்க கொடுத்த உரையை வந்து அவர் அப்படியே நல்லபடியாக வாசித்து கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக விசில் புரட்சி மூலமாக இமயமலை அளவுக்கு வெற்றியை வந்து தன்வசம் ஆக்கியிருக்காரு முதலமைச்சர்னு புகழாரம் சூட்டியிருக்காரு ஆளுநர். அது மட்டும் கிடையாது, அதே போல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பணநாயகத்தை ஜெயிச்சு ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு முதல்வர் விஜய் அப்படின்னுமே ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவும் ஆளுநர் வாசிச்சிருக்கிறாரு. ரைட், அதான் இன்டர்நெட்ல ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, ஆளுநர் ஸ்பீச்சை பார்த்தீங்களா அப்படின்னு. Honorable Chief Minister has in a short time achieved a feat of Himalayan scale by bringing about a new renaissance and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu. Within just 2 years of the party founding, the historical leader of our times, the Honorable Chief Minister of Tamil Nadu, has formed the government with the overwhelming support of the people, single-handed by overcoming many barriers, vanquishing many money power and upholding democracy. ஆளுநர் உரையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பேசுறாரு பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்காய்வு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அந்த உரையில் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரம்னா தமிழகத்தில் ஸ்ட்ரிக்டாக பின்பற்றக்கூடிய அந்த இருமொழி கொள்கை தான். அதுக்கு எப்பயுமே ஆளுநர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு மாற்று கருத்தோடு தான் இருந்தாங்க, குறிப்பாக ஆளுநர் இருந்த RN ரவி அவர்கள். ஆனால் அர்லேக்கர் அவர்கள் இந்த இருமொழி கொள்கை தொடரும் அப்படின்றத உரையில தெளிவுபடுத்தியிருக்காரு. எப்படி இந்த இருமொழி கொள்கை விஷயம் ஒரு பெரிய விவாதத்தையே பல இடங்கள்ல ஏற்படுத்தியிருக்கோ, அதே போல மத்திய அரசுடைய நிதி பகிர்வு, அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க நிறைய பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த கால அரசியல் விவாத பொருளா மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில தாவேக அரசினுடைய அந்த பேரவை கூட்டத்தினுடைய ஆளுநர் உரையிலுமே இந்த நிதி பகிர்வை பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து அந்த நிதி பகிர்வில் பாரபட்சம் காமிக்கிறாங்க, அது தொடர்பாகவும் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 2 வெள்ளை அறிக்கை வந்திருக்கு, 3வதா இன்னொன்று வரப்போதா? ஆமா, மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு சம்பந்தமா. Every rupee due to Tamil Nadu will be properly documented and a report detailing the union government's discriminatory approach towards the financial devolution of Tamil Nadu will be published. Further, it will be ensured that Tamil Nadu receives its rightful share of financial devolution from the union government. ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுடைய உரையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உரையில் இருக்கக்கூடிய முழுமையான கண்டென்ட்டை நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் திருத்தங்களை சொல்வார். அதுவும் இல்லாமல் தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சை. ஸோ இறுதியாக இந்த வருஷம் நடந்த இந்த இன்ட்ரீம் பட்ஜெட், தமிழ்நாடு அரசுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த போது கூட இந்த தேசிய கீதம் சர்ச்சை தொடர்பாக அவர் வெளிநடப்பு செஞ்சார், உரையை படிக்காமலேயே. பட் அந்த சிச்சுவேஷனும் அந்த சூழலும் இப்போ மாறி இருக்கு இல்லையா? ஆமா, 2022க்கு அப்புறம் ஆளுநர் அவருடைய உரையை முழுமையாக படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 37 நிமிஷம் ஆளுநர் உரை இருந்திருக்கு. அந்த 37 நிமிஷத்தில் தாவேகா அரசினுடைய கொள்கை முடிவுகள் பற்றி கூட இடம்பெற்றிருந்தது. ஸோ எந்த சேஞ்சஸும் சொல்லலை, கூட்டலை, குறைக்கல, எதுவுமே பண்ணலை. எக்ஸாக்டாக அதில் என்ன இருந்ததோ அது அப்படியே வாசிச்சிருக்காரு. ரைட், நான் ஒரு நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம் இது. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஸோ ஒரு வழியாக எந்த சர்ச்சையும் இல்லாமல் ஆளுநர் உரை முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்ச பிறகுதான் அந்த உரை சம்பந்தமான சர்ச்சைகளும் எழத் தொடங்குச்சு. எப்பயுமே ஆளுநர் உரை முடிஞ்சது அப்படின்னா அது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ இப்போ யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல்ல இப்போ புதிய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், தற்போது புதிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையில இடம்பெற்றிருந்த திட்டங்கள் எல்லாமே திமுக அரசின் திட்டங்களை தான் அவர் பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்றாரு உதயநிதி. 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க.
அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த உரையில எதுவும் எனக்கு மாற்றம் தெரியல, முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஃபீல் பண்றாரு போல. மாற்றங்களை இந்த ஆளுநரில் தெரிவிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தோம். மாற்றம் எதுவும் இல்லை, ஏமாற்றம்தான் இந்த ஆளுநர்களே பார்க்கப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிச்சம் மக்களுக்கு. ஸோ இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து 42 5 பேர் தான் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு புலம்ப வச்சுட்டாங்க இல்லையா? ஆனா 42 பேர் வரல. ஓ, அதுல 27 பேர் தான் வந்தாங்க, 15 பேர் ஆப்சென்ட். இந்த 15 பேருன்னா அதுல சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பிரமுகர்கள் அடக்கமா? ஆமா, திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் இந்த முதல் நாள் கூட்டத்தொடரில் கலந்துக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆளுநர் உரையோட முதல் நாள் பேரவை கூட்டத்தொடர் இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். ஸோ முதல் நாள் ஆளுநர் உரையோட நல்லபடியாக முடிஞ்சது இல்லையா? அடுத்த நாள் என்ன ஸ்பெஷல்? அடுத்த நாள் தான் ரியல் கேமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேற என்ன, மேகதாது விஷயம்தான். மேகதாது அணை விவகாரம் தான் தனி தீர்மானம் கொண்டு வராரு முதலமைச்சர் விஜய். ஏன்னா இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதுமே ஒரு பூதாகாரமாக வெடிச்சிருக்கக்கூடிய ஒரு விவகாரம்னா மேகதாது அணையை நாங்கள் கண்டிப்பாக கட்டியே தீர்வோம்னு கர்நாடகா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அங்கேயும் புது முதலமைச்சர் வந்திருக்காரு டி.கே. சிவகுமார். அவரும் எப்படியாவது டேமை கட்டியே தீர்வுன்னு சொன்ன உடனே இப்போ சட்டசபையிலும் அது எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. எஸ், ஸோ கர்நாடக அரசினுடைய தன்னிச்சையான முடிவை ஏற்றுக்க கூடாது மத்திய அரசு. அதே போல இந்த மேகதாது திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது. இது போல தீர்மானத்தை கொண்டு வந்தாரு முதலமைச்சர் விஜய். கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. ஸோ தனி தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. அதே போல் இந்த மேகதாது அணை கட்டினாங்க அப்படின்னா மேட்டூர்லேருந்து தண்ணியே திறக்க முடியாது அப்படின்னும், தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாது அப்படின்னுமே பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி சொன்னாங்க. அதுவும் காவிரி உள்ள வரக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்த எம்எல்ஏ இல்லையா அவங்க? எஸ், இந்த குறுவை சாகுபடிக்கு விடக்கூடிய தண்ணி இல்லாததுனால 40 டிஎம்சி தண்ணிய இன்னைக்கு ஜூன் 20 இன்னி வரைக்கும் கூட மேட்டூர் டேம் திறக்கல. இப்ப மேட்டூர் டேம்ல இருக்க 40 டிஎம்சி தண்ணி குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த மேகதாது அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடி தண்ணீருக்கு கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம மேகதாது அணையோ எந்த ஒரு கட்டுமான பணியோ கர்நாடக அரசு கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளரும் தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த விவகாரம் சம்பந்தமா பேசினாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தமிழக மக்களுக்கு காவிரி நீர் முக்கியம்னு ரொம்ப எமோஷனல் டச்சோட இதை பத்தி பேசினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மேகதாது திட்டம் தொடர்பா தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று சேர்த்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் மத்திய அரசு கிட்ட முறையிடணும், அவங்க கிட்ட வேண்டுகோள் வைக்கணும், இந்த அணை வேண்டான்னு சொல்லணும், இது போன்ற நிறைய கருத்துக்களையும் பிரேமலதா விஜயகாந்த் முடிச்சாங்க. 234 பேரும் போய் அங்க நிக்கணும் டெல்லியில. எஸ், ரைட். இன்னைக்கு காவேரி தாயின் தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க அத்தனை பேரும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். தமிழகத்தின் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் ஒன்று திரட்டி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுபோல் தேவைப்பட்டால் அனைத்து கட்சியையும் நீங்கள் ஒன்றாக அழைத்து சென்று தமிழக மக்களின் உரிமையை நிலையாக உறுதியாக நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும், தமிழகத்தை பாலைவனமாக்கும் திட்டம்னு காட்டமாவே பேசினாரு. மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள்
கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம். குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஒரு பிரத்யேக கோரிக்கை ஒன்று வைக்கிறாரு. புதிய நடுவர் மன்றம் இது தொடர்பா அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க தான் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த நிகழ்வும் நடக்குது. எஸ், ஸோ அதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் வந்து அவருடைய அந்த கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நடுவர் மன்றம் அமைக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேர்த்துருங்க அப்படின்னும் ஒரு ஆணை கொடுத்துட்டாரு முதல்வர் விஜய்ங்கிறத பார்க்குறோம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக சட்டமன்றம் வந்து அர்ஜுன் படம் மாதிரி ஆக்ஷன் பிளாக்காக போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விவகாரம் வந்துட்டா விக்ரமன் படம் மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் ஒத்த குரலில் வந்து திரண்டு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேகதாது அணைக்கு எதிரான இந்த தீர்மானத்துக்கும் அவை மொத்தமும் வந்து கூடி தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்க. ஸோ இப்படி ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு முதலமைச்சர் விஜயும் சொன்னார். அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. ஸோ பேரவையுடைய 3ஆம் நாள் அலுவல் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனோட ஆரம்பிக்குது. முதலமைச்சர் விஜயனுடைய பிறந்த நாள் ஜூன் 22. இதுவுமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனையா நம்ம சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி வேற எந்த முதலமைச்சரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவங்களோட பர்த்டேவை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கு. எஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ முதலமைச்சர் விஜய்க்கு சபாநாயகர் JCD பிரபாகர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. அப்புறம் மேசையை தட்டி தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. இது பாகுபலி மூமெண்ட் மாதிரின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இன்டர்நெட்டில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ஜாலியாக ஆரம்பிச்சது. ஜாலியாக ஆரம்பிச்ச அதே வேகத்தில் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் டு மெயின் பிசினஸ்னு எல்லாம் சீரியஸ் ஆயிட்டாங்களா? எஸ், ஸோ அதில் முதலிடம் பிடிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமோனியா வாயு கசிவு விபத்து. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி அடித்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை தொடர்பாக அவையில் விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு மனதாக ஒரு குரலை எழுப்புறாங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இது சம்பந்தமாகவும் விவாதிக்க வேண்டும்னு அதிமுக தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. ஸோ இந்த விவாதம் வேணும் அப்படிங்கிற ஒரு இவங்க கேட்க அவங்க மறுக்க இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால அதிமுக வெளிநடப்பும் செஞ்சாங்க. எல்லாருமே போயிட்டாங்களா? எஸ். இந்த விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், இப்போது தமிழக சட்டப்பேரவை தலைவரை சட்டப்பேரவையில் காவிரி நதிநீர் பிரச்சனையை, மேகதாது அணை பிரச்சனையை
ஸோ வெளிநடப்பு பண்ணிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் போற அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். பட் இது சம்பந்தமா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களும் விளக்கமளிச்சு பேசியிருக்காரு இல்லையா? எஸ், இதுல நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புதிய நடுவர் மன்றம் அமையறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே போல மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வருது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு நடுவுல திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. எஸ், இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டு see that. ஏன்னா சொன்ன மாதிரி விக்ரமன் படம் மாதிரி என்ன இவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க, வாழ்த்துக்கள்லாம் பரிமாறிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி விஷஸ்க்கு நன்றி சொன்னாரு. எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையம் சம்பந்தமா அமைச்சர் ஆதவர்ஜுனா கூட சில கருத்துக்களை முன்னிச்சார்ல. எஸ், இந்த புதிய நடுவர் மன்றம் இந்த சார்ந்த கோரிக்கையில ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக விவசாயிகளுக்கு எப்போதுமே நாங்க துணை நிற்போம், அவங்களுடைய உரிமைகளை எப்பயுமே நிலைநாட்டக்கூடிய ஒரு வகையில தான் தமிழக அரசு செயல்படும்னு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷன் தொடர்ந்தால் இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவேளை இந்த கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு உடனடியாக பிரச்சனைகள் வந்துரும் சொல்லிட்டு இந்த கமிஷனை நம்ம இமிடியட்டா என்ன சொல்றது, அந்த கமிஷனை நம்ம உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது முழுக்க முழுக்க மேகதாது அணையில அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. இவ்வளவு காரசாரமான விவாதம்லாம் பேரவையில் நடந்துகிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸ்லி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், வாழ்த்து சொல்ல முயற்சி பண்ணவங்க மறுபக்கம் இருந்தது. இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் பேச நினைச்சது பேச முடியாம தடுமாறுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் நம்ம தலைப்புச் செய்திகள்ல அதிகமா இடம் பிடிச்ச ஒரு ஆள் இல்லையா? அவர் நான் 8வது முறையா உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண முயற்சி பண்றேன், அதனால பேச முடிய மாட்டேங்குதுன்னு அவரோட விஷயத்தை ரொம்ப வித்தியாசமான முறையில கன்வே பண்ணாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எம்எல்ஏ காமராஜ் ரொம்ப கலகலப்பாக பேசினாரு. அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க, முதலமைச்சர் கூடுதலாக சிரிச்சாரு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த காட்சிகளில் பார்த்தோம். பேரவையில் எப்பயுமே இப்படி ஆக்ஷன் சீன்ஸாக மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு நடுவில் சில காமெடி சீன்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்குறோம், பேரவையில் இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் நீங்கள் டம்ளர்ஸில் தண்ணி வைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக வாட்டர் பாட்டிலில் வைங்க அப்படின்னு தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். எஸ், அதுவும் இந்த பேரவை கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாரா உருவெடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க என்ன பேசினாலும் சமூக ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த வகையில் அவங்களோட இந்த கோரிக்கையுமே கூட வைரலா போச்சு. ஆனா அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த பதில் டபுள் வைரலா போச்சு. ஆமா, ஸோ நீங்க பாட்டில்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா தூக்கி வீசுறதுக்கு வசதியா இருந்துருமே அப்படின்னு அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் இன்னொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அது என்னங்கிறதையும் பார்த்துடுவோமா? அது ட்ரிபிள் வைரல். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதியுமே முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
என்ன இருந்தாலும் இன்னைக்கு எதிர் துருவங்களா இருக்காங்க, ஆனா கடந்த கால நண்பர்கள் இல்லையா? ஸோ அந்த விஷஸும் வந்து எதிர்பாராத ஒன்றுன்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதோட நிறுத்திக்கல, மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்றதும் அது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சதுக்குமே கூட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி கரெக்டா மகளுடைய அக்கௌண்ட்ல போட்டதுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் எங்களுடைய தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வர செப்டம்பர் மாதத்திலிருந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க நீட்டிக்க போவதாக செய்திகளில் பார்த்தேன். எனவே எங்களுடைய திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் இப்படி பிறந்த நாள் வாழ்த்து நன்றி இதெல்லாம் சொன்னாலுமே கூட பேரவையில் மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன்வைக்கவும் உதயநிதி தவறல. அதுக்கு உடனே இந்த பக்கம் இருந்தும் பதில் வந்துச்சு. அமைச்சர் ஆதவர்ஜுனா தரப்புல இருந்து, நாங்க தான் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டுமே, அதுல எந்த சமரசமும் பண்ணிக்கலையே, ஸோ தானிக்கு தீனிக்கு சரி போயின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எஸ், பிறகு தலைவர்களே, நாங்க மீண்டும் அதான் கேட்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல, அதை நாங்க பதிவு பண்றோம். ஸோ இவ்வளோ நேரம் சட்டப்பேரவையில் வந்து விக்ரமன் படம் ஓடிட்டு இருந்தது. இப்போ அதுல இருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு விமர்சன கணைகள் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுல அதிக பொறுப்பு எங்களுக்கு திமுக தான் இருக்குன்னு பேசியிருக்காரு உதயநிதி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அதோட அவர் நிறுத்தல, இப்ப தாவேகா அரசு பொறுப்பேற்றிருக்குது இல்லையா, அது எங்க தயவுல தான் அப்படின்னுமே சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவுல தான், எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாங்க இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. இந்த பக்கம் இப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல 2 விவாதமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு 2 பேருக்குள்ள அப்படிங்கறத பாக்குறோம். யார் யார் அப்படின்னா, இந்நாள் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர்கள், இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் 500 பேர் கூட வராத கோவிலுக்கு எதுக்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு அமைச்சர் ரமேஷ். கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அதுக்கு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையிலேயே காட்டமா பதிலும் அளிச்சார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அறநிலையத்துறை பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, அப்படியே அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மின்சாரத்துறைக்கு பிரச்சனை போயிடுது. அந்த பிரச்சனை தானே தமிழகம் முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபியூஸ் கேரியரை எடுத்துட்டு போயிடுறாங்க, அதனால தான் கரண்ட் கட்டுன்னு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு உதயநிதி அவர்கள் பேச, அதுக்கு இந்த பக்கம் தற்போது மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் பேச, அதுக்கு பதிலடியா முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச, சட்டமன்றமே அதகலப்பட்டு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு.
அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. மின்வெட்டுகளை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் வெளியிலிருந்து கான்ட்ராக்ட்லாம் எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மின்வெட்டுகள் இருக்கோ அது சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுகள் நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒரு அமைச்சர்கள் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின் தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. மாண்புமிகு உறுப்பினர் சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. லோடு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இப்படி காரசாரமான விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அன்னைக்கான சட்டமன்ற அலுவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேரவையிலேருந்து கிளம்புறாரு. பட் அதே நேரத்தில் இந்த பக்கம் எதிர்த்தரப்புல பார்த்தோம்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போனது அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. இந்த அரசில் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய சட்டமன்றத்தினுடைய போக்கு காட்டுகிறது. தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரியர் திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் உரை மீதான விவாதத்துல முதலமைச்சர் விஜயனுடைய பதிலுரை எப்படி இருக்க போகுது, என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு பேரவை கூட்டத்தொடருடைய அந்த இறுதி நாள் இருந்தது. இந்த பரபரப்பு மக்கள் மத்தியில் மட்டும் இல்ல, அங்க சட்டமன்ற வளாகத்திலுமே இருந்தது. முதல்வர் என்ன பேச போறாரு, எதிர்த்தரப்புல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ட்டு இத்தனை ஒரு கியூரியாசிட்டிக்கு மத்தியில தான் அன்றைய நாள் நிகழ்வுகள் தொடங்குச்சு. சோ அவருடைய உரையுடைய ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிரடியா தான் ஆரம்பிச்சது இல்லையா? ஆமா, ஏன்னா தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க சினிமா கவர்ச்சியை வச்சு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒன்றும் ஷூட்டிங்ல இருந்து நேரா சட்டமன்றத்துக்கு வரல, நாங்களும் மக்கள் நல பணிகள்ல செஞ்சுட்டு தான் வந்திருக்கோன்ற மாதிரி தான் ஸ்பீச்சையே ஆரம்பிச்சாரு. ஸோ ஆனால் இங்கே சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் என்னமோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேராக சட்டசபைக்கு வந்துட்ட மாதிரி சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு ஸ்டார்ட் தான் அவருடைய பதிலுரையில் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். பதிலுரையில முதலமைச்சர் விஜய் தினத்தந்தி நாளிதழ் பத்தியும் மேற்கோள் காட்டி நன்றி தெரிவிச்சு பேசியிருந்தார் இல்லையா? எஸ், தினத்தந்தியில ஒரு தலையங்கம் வெளியாகி இருந்தது, ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த அரசு செய்து வரக்கூடிய பணிகள் பத்தி பேசியிருந்தாங்க. அதை பத்தி குறிப்பிட்டு முதலமைச்சர் தன்னுடைய நன்றியை பதிவு செஞ்சாரு. என்ன செஞ்சாங்க 40 நாள்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் தினத்தந்தி நாளிதழ்ல வெளிவந்த இந்த ஆர்டிக்கிள், இந்த எடிட்டோரியலே இப்போதைக்கு ஒரு பதில் சொல்லும் அப்படின்னு கூட முதல்வர் அவருடைய பதிலுரையில குறிப்பிட்டிருந்தார். எஸ், கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனால தான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன்.
முந்தைய நாள் கூட்டத்தொடரில் இந்த மின்வெட்டு சம்பந்தமான விவாதம் அப்படிங்கிறது அதகலப்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கும் முதலமைச்சருடைய அந்த பதிலுரையில் விளக்கம் கொடுக்கப்பட்டது இல்லையா? எஸ், இந்த மின்மாற்றிகள் ஏற்படக்கூடிய அழுத்தங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வேண்டுமென்றே சிலருடைய நடவடிக்கைகள் காரணமாகவும் தான் இந்த மின்வெட்டு நடந்ததா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஃபியூஸ் கேரியர் பிரச்சனையை சொல்றாரு போல இருக்கு. எஸ், ஸோ அந்த மின்தடை பிரச்சனையெல்லாம் விரைவில் சரி செய்யப்படும் அப்படிங்கிற உறுதியுமே கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். அடுத்ததா மத்திய அரசாங்கத்துக்கு தாவேக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? மத்திய அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடா, மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடா அப்படிங்கிற கேள்வி இப்ப இல்ல, ஆரம்பத்திலேருந்தே தொடர்ந்துகிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். பிரச்சார காலத்துல யாரோட பி டீம் அப்படின்றதான விமர்சனங்கள் பறந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஒரு விமர்சனம் மட்டும் அடங்கின பாடில்லை அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா அதுக்கும் பதிலுரையில ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். கண்ணை மூடிக்கிட்டு நாங்க மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு முதலமைச்சர். நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம், அதே போல மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படிங்கறதையுமே தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சரோட இந்த பதிலுரையில தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருந்தாரு. குறிப்பா போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறா இருக்கு எங்க மாநிலத்துல. இதை ஆரம்பத்திலேயே தடுக்க தவறுனது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை விமர்சனமா எதிர்க்கட்சியை நோக்கி முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம கடந்த திமுக ஆட்சியில் நடந்த நிறைய சம்பவங்களுக்கு இப்பதான் நாங்க விட தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னுமே சொன்னாரு. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க சரியா இருக்க வைப்போம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எப்பயுமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுமே அவர் பதிலுரையில குறிப்பிட்டாருங்கிறத பாக்குறோம். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 9 மாச காலமா சட்டம் ஒழுங்கு டிஜிபியே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டாவே முன் வச்சாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கை பற்றி யார் என்ன ஒரு அறிவுரை சொன்னாலும் அதை நாங்கள் காது கொடுத்து கேட்போம் அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு ஒரு ரீசனையும் ஒரு பஞ்சா சொல்லியிருக்காரு. இது மன்னராட்சி இல்லை, மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு சொல்லியிருக்காரு. மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டாஸ்மாக் மூலமா பார்ட்டி ஃபண்டா போனது எல்லாம் இப்ப அரசுடைய கஜானாவுக்கு திரும்ப கொண்டுட்டு வரோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னதுதான் தாமதம் இல்லையா? டாஸ்மாக்ல
அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தர அப்ப அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. நமக்கு தெரிஞ்ச பிஎஃப் எல்லாம் இஓபிஎஃப் தான். இவங்க வேற பிஎஃப் பத்தி பேசின உடனே அங்க சட்டமன்ற அவையே வந்து அதகலம் ஆயிடுச்சு. ஆளுங்கட்சி தரப்புல இருந்தோ எதிர்கட்சி தரப்புல இருந்தோ இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று அவையில தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு பதற்றம் நிறைந்த காட்சிகளையுமே நம்ம பார்த்தோம். நீண்ட நேரம் அந்த வாக்குவாதம் போச்சு அப்படிங்கறதுமே நம்ம பார்த்தோம். அந்த வாய்ப்பை நீங்கள் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறவர் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறார் முன்னவர். ஆனால் இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை தானே சொன்னோம். இந்த ஒரு வார்த்தைக்கு ஏன் எதிர்கட்சிகள்லாம் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அவையில அமைச்சர் ராஜ்மோகன் கேட்க, முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் பேசும்போது ஏன் இப்படி குறுக்கீடு செய்றீங்க அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் சொன்னார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்சை இவங்க வந்து குறுக்கிடுறாங்கன்னு தெரியல. இதுக்கு பதில் சொல்லும் விதமா இந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆதாரத்தை வெளியிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. முதலமைச்சருடைய பதிலுரை போக போக அப்படியே ஆவேசமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்கள் பணத்தை தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசினாரு முதல்வர். அது மட்டுமா, மக்கள் பணத்தை தொடவும் விடமாட்டோம், முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு அதுலயும் ஒரு பஞ்சை வச்சிருக்காரு முதலமைச்சர். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலவே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. முந்தைய நாள் கூட்டத்தொடரில் தான் வந்து தாவேகா அரசு இப்போ நடக்கிறதே எங்களுடைய தயவால தான் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு கூட முதல்வர் அவருடைய பதிலுரையில் பதில் சொல்லியிருக்கிறாரு, விளக்கம். அதுவும் ஒரு ஃபுல் பவர் பேக்டான ஒரு பதிலாக தான் இருந்தது. உங்க தயவால இல்லை, மக்கள் தயவால தான் எங்க ஆட்சி நடக்குது. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அவங்களா சுயமா சிந்திச்சு தான் வந்து இணைஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு மேற்கோள் கட்டி பேசினார். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே, அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும்.
இதுக்கு நடுவில் டாஸ்மாக்ல அந்த பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதா முதலமைச்சர் குற்றம் சாட்டினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக வெளிநடப்பும் செஞ்சாங்க. ரைட், ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு முழக்கமாக இட்டாங்க திமுகவினர். அதை சொல்லிக்கிட்டே அவங்க வெளிநடப்பும் செஞ்சதால ஒரு சலசலப்பான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது சட்டப்பேரவையில். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டது. அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் சொன்னோம் செஞ்சு காமிச்சிட்டோம்ல அப்படிங்கிறத தாவேகா அரசு அமைச்சர்கள் எல்லாருமே சொல்றதை நம்ம பார்க்குறோம். முதலமைச்சரும் அதை தான் சொல்லியிருந்தார் இல்லையா அவருடைய பதிலுரையில். ஆமாம், என்னன்னா திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி ஆட்சி எப்பயுமே நடத்தினதில்லை. ஸோ அவர் சொன்ன அந்த பதில் வந்து 2 பேருக்குமே ஒரு காமனான பதிலாக அமைஞ்சிருச்சு. ஊழல் செய்யாதவங்களால தான் கூட்டணி ஆட்சியை தர முடியும் அப்படின்ற அதையும் ஒரு பஞ்சாவே பதிவு பண்ணாரு முதலமைச்சர். ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. சோஃபா மாடல் அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகா அரசை நோக்கி தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் சட்டப்பேரவையில் செய்ய வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாம திமுக சம்பந்தமா ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னு திமுக மேல ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சாரு முதலமைச்சர். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா, அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய முந்தைய அவதாரத்திலேருந்து ஆடியோ லான்ச், சக்ஸஸ் மீட், இப்படி எதுவாக இருந்தாலுமே ஒரு குட்டி கதை அந்த பொது நிகழ்ச்சியில் எதில் கலந்துக்கிட்டாலும் அவர் சொல்லுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே எங்கேயும் தொடர்ந்துச்சு இல்லையா? ஆமாம், த லெகசி கண்டினியூஸ். முதல்வரான பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லையுமே ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விவாதத்துக்கும் விதையை போட்டுட்டு போயிருக்கு. ஆமாம், அங்கே பேரவையில் அந்த குட்டி கதைக்கு சிரிப்பலையெல்லாம் எழுந்தாலுமே அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செஞ்சுருக்காங்கிறத பார்க்குறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். ஒரு வழியா முதலமைச்சர் விஜயுடைய அந்த பதிலுரை முடிஞ்சதில்லை. எஸ், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாதிரி சைகை செஞ்சு முதலமைச்சர் தன்னுடைய உரையையும் முடிச்சாரு. அதோட பேரவை கூட்டத்தொடரும் முடிஞ்சது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.